தேவனின் வல்லமையை பெற்ற வீரன் சிம்சோன். இஸ்ரவேல் மக்கள் மீண்டும் தேவனை மறந்து பாவத்தில் விழுந்தார்கள். தேவன் அவர்களை பெலிஸ்தியர்களின் கீழ் ஒப்புக் கொடுத்தார். மனோவா என்பவருக்கும் அவருடைய மனைவிக்கும் குழந்தையில்லை. தேவதூதர் அவர்கள் முன் வந்து, ஒரு மகன் பிறப்பான், அவன் மிகவும் பலசாலியாக இருப்பான், ஆனால் அவன் தலைமுடியை ஒருபோதும் சிரைக்கக்கூடாது என்று அறிவித்தார். குழந்தைக்கு சிம்சோன் என்று பெயர் வைத்தார்கள். சிம்சோன் வளர்ந்து வலிமை பெற்றான். ஒரு நாள் ஒரு சிங்கம் அவனை தாக்கியது. அவன் அந்த சிங்கத்தை ஆயுதம் எதுமின்றி ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல கிழித்தான். பெலிஸ்தியர்கள் சிம்சோனை கைது செய்ய முயற்சிக்கிறார்கள். அவன் ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேர் வரை அடித்துத் தள்ளினான். பெலிஸ்தியர்கள் சிம்சோனின் வலிமையின் ரகசியத்தை கண்டுபிடிக்க தெலீலாளை பணியமர்த்துகிறார்கள். அவள், உன் வலிமையின் ரகசியம் என்ன என்று மீண்டும் மீண்டும் கேட்கிறாள். சிம்சோன் பல பொய்களை சொல்கிறான். ஆனால் இறுதியில் தலைமுடிதான் அவனது வலிமையின் ரகசியம் என்று கூறினார். தெலீலாள் பெலிஸ்தியர்களுக்கு தகவல் சொல்லுகிறாள். அவர்கள் அவன் தலைமுடியை சீவி விடுகிறார்கள். தேவ ஆவி அவனை விட்டு நீங்குகிறது. அவனை பிடித்து கண்களை குத்தி சிறையில் போடுகிறார்கள். பெலிஸ்தியர்கள் தங்கள் கடவுளுக்காக ஒரு பெரிய திருவிழா நடத்துகிறார்கள். அவர்கள், சிம்சோனை அழைத்து வாருங்கள், அவனை பார்த்து நகை கட்டிக் கொள்ளலாம் என்று கூறுகிறார்கள். சிம்சோனை கதகதப்பாக அடித்து அவமானப்படுத்துகிறார்கள். சிம்சோன் தேவனை நோக்கி, தேவா, எனக்கு ஒரு தடவை வலிமை கொடு என்று ஜெபித்தான். அவன் கோயிலின் 2 முக்கிய தூண்களை பிடிக்கிறான். தேவன் அவனை மீண்டும் வலிமையால் நிறைக்கிறார். அவன் தூண்களை தள்ளுகிறான். கோயில் இடிந்து விழுகிறது. அவனும் பெலிஸ்திய தலைவர்களும் ஆயிரக்கணக்கானவர்களும் இறக்கிறார்கள். சிம்சோன் இறக்கும் முன், இப்போது என் மக்கள் விடுதலை அடைந்து விடுவார்கள் என்று கூறுகிறான்.